ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டைட்டில்லையே பார்த்துருப்பீங்க, நாங்கள் ரீசெண்டாக சென்னையில் ஓப்பன் பண்ணியிருக்க வண்டர்லாக்கு தான் போயிட்டு வந்தோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வண்டர்லா போனது எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக. ஸோ மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம சென்னையில் வண்டர்லா நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 2 அன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்போரூர் கிட்ட லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா அம்யூஸ்மெண்ட் பார்க்னா ரொம்ப பிடிக்கும். நான் விஜிபி ஒரு லாங் வீடியோ போட்டிருப்பேன், அதுலேயே வந்து சொல்லியிருப்பேன். ஒரு 1 இயர் முன்னாடி வண்டர்லா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறது வந்து அப்டேட்ஸ் வரப்பெல்லாம் நான் வந்து இந்த ஓப்பனிங்காகவே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எப்போ வரும் ஸ்டீவ் கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன், ஓப்பன் பண்ணி கொஞ்ச நாள்லயே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் போயிட்டோம் வந்துட்டோம். நாங்கள் வந்து என்னோட ஆஃபீஸ் கொலீக்ஸோட போயிட்டு வந்தோம். எதனா ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் போகணும் அப்படின்னா நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஆனால் எங்க ஆஃபீஸ்லயும் எனக்கு மேல ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து பிளான் பண்ணோம். ஆக்சுவலா ஜான் எண்ட் வந்து போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா இது வந்து மார்கழி மாசம், இன்னும் கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகல, நம்ம எப்படியே தண்ணியில எல்லாம் அவ்வளோ விளையாட முடியாது, ரொம்ப சில்லுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் மந்த்ஸ் முன்னாடி எங்க ஆஃபீஸ்ல இருந்து 2 பேர் ரிலீவ் ஆனாங்க. ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பொங்கலுக்கு முன்னாடி டேட் ஃபிக்ஸ் பண்ணோம். ஜனவரி 13 பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா பொங்கலுக்கு 1 டே பிஃபோர், அதுக்கப்புறம் பொங்கல் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் எல்லாரும் ஊருக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தீம் பார்க்லேயே வந்து கூட்டம் கம்மியாக இருக்கும், ஏன்னா வீக் டேஸ் வேற அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சில தவிர்க்க முடியாத காரணத்தினால அவங்க 2 பேருமே வரல. எல்லாருமே ஒன்றா சேர்ந்து போகலான்னு பார்த்தோம், ஆனால் முடியல. ஓகே, இப்போ முடியலன்னா என்ன, வசு அண்ட் ரேணுகா கொஞ்சம் மந்த்ஸ் கழிச்சு ஸ்டீவ் வந்து பர்மிஷன் கொடுத்துட்டா நம்ம விஜிபி வண்டர் வேர்ல்டு பிளான் பண்ணலாம். இப்போ நான் ஏன் ஸ்டீவ் பர்மிஷன் கொடுத்தா அப்படின்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு போக போக தெரியும், இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நாங்கள் வந்து 9 பேர் சேர்ந்து போயிருந்தோம். ஜனவரி 13 அன்னைக்கு போயிருந்தோம். எங்கள் ஆஃபீஸில் எங்கள் சார் கிட்டேயோ இந்த மாதிரி சார் வண்டர்லா போக போகிறோம் அப்படின்ட்டு கெஞ்சி லீவோ வாங்கிட்டோம். எங்கள் சாரும் அதுக்கப்புறம் சரி போயிட்டு வாங்க, எல்லாருமே சேஃப்டியாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து வண்டர்லாவோட டைமிங், எப்போ வந்து ஓப்பனிங் எப்போ வந்து க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 11 AM to 6 PM. அதாவது 6 PM வந்து வீக் டேஸு, வீக்கெண்ட் வந்து 7 o'clock வரைக்கும் இருக்கும். இப்போ வந்து பொங்கல் ஃபெஸ்டிவல் சீசன்னால 7 o'clock வரைக்கும் இருக்குது. அங்கே இருக்கவங்க அந்த ரைட் கிட்ட இருக்கிறவங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா 7 o'clock வரைக்கும் ஓப்பனில் இருக்கும், அதுக்கு மேலே வந்து 7 to 8 வந்து டிஜே மியூசிக் அந்த மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த டைமிங்கை பார்த்துட்டு என்ன டைமிங் வந்து இவ்வளோ கம்மியாக இருக்குது, ஏன்னா 11 o'clock தான் ஓப்பன் பண்ணுறாங்க, நம்மளால் எல்லா ரைட்ஸும் முடிக்க முடியுமா, வாட்டர் கேம்ஸ்லாம் முடிக்க முடியுமா அப்படின்ட்டு பேசிட்டு இருந்தோம். ஆனால் சில காரணங்களால நாங்களே 11:30 தான் உள்ளேயே போனோம். எங்களை மாதிரி ஆளுங்க இருந்தால் நீங்கள் 11க்கு ஓப்பன் பண்ணலாம், தப்பே இல்லை அப்படின்னு நினச்சிட்டோம். ஆனால் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 hour 15 minutesல வந்து அங்கே ரீச் ஆகிட்டோம். அதுக்கு முன்னாடி தான் வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் டிக்கெட் புக்கிங் பார்த்தீங்கன்னா நாங்கள் டிக்கெட்ஸ் வந்து ஆன்லைனில் தான் புக் பண்ணோம். புக்கிங் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த ஜான் 12 பொங்கல் ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு, அதாவது 10% டிஸ்கவுண்ட். இந்த 10% டிஸ்கவுண்ட் வந்து நார்மல் டிக்கெட் ரேட்டுக்கு. நார்மல் டிக்கெட் ப்ரைஸ் வந்து டாக்ஸஸ் எதுவுமே இல்லாமல் 1500 கிட்ட வருது. அதோட டாக்ஸ் 18% வந்து ஆட் ஆகி 1780 சம்திங் வருது. நாங்கள் எல்லாருமே ரெகுலர் டிக்கெட் தான் புக் பண்ணியிருந்தோம். அந்த 10% டிஸ்கவுண்ட்லாம் போயிட்டு பர் பர்சனுக்கு வந்து 1607 வந்து நாங்கள் பே பண்ணியிருந்தோம். இந்த டிக்கெட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரெகுலர்னு ஒன்று இருக்கு, அப்புறம் ஃபாஸ்ட் ட்ராக் டிக்கெட் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ பொங்கல் ஆஃபர் போயிட்டு இருக்கிறதுனால அடல்ட் பிளஸ் பஃபே அது எல்லாமே சேர்த்து ஒரு டிக்கெட் ப்ரைஸ் வருது. அதுக்கப்புறம் பர்த்டே மந்த் ஆஃபர் போயிட்டு இருக்கு, ஒரு டிக்கெட் வாங்கினா இன்னொரு டிக்கெட் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. நாங்கள் வந்து ரெகுலர் டிக்கெட் புக் பண்ணது 1 டே பிஃபோர் வந்து புக் பண்ணணும். 24 hours முன்னாடியே புக் பண்ணிவிடுங்க, அதுதான் வந்து பெட்டர். நீங்கள் எதனா டிக்கெட்ஸ் புக் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்கன்னா 24 hours முன்னாடி புக் பண்ணிவிடுங்க. நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்கேனர் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்துடும். அந்த ஸ்கேனர் காமிச்சிங்கன்னா அவங்க வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க, ஸ்கேன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உள்ளே போகலாம். குரூப்பாக புக் பண்ணுறீங்க, பாதி பேர் தான் வந்திருக்காங்க, இன்னும் கொஞ்சம் பேர் வரணும்னாலும் நீங்கள் அங்கே வந்து சொல்லிவிடுங்க. எல்லாருமே வந்தால் தான் உள்ளே போகணுன்னு அவசியம் இல்லை, அவங்களும் அந்த ஸ்கேனரை காமிச்சா போதும். அப்புறம் நாங்கள் வரப்போ இந்த 2 பேர் எங்களை அழகாக வெல்கம் பண்ணாங்க. இவர் வந்து ஒருத்தர் எங்களை பயம்படுத்திட்டே இருந்தார். அதுக்கப்புறம் அவங்க கிட்டலாம் சமாதானம் ஆயிட்டு நாங்கள் அப்படியே வந்து உள்ளே போயிட்டோம். உள்ளே போனதுக்கு அப்புறமா எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டிசப்பாயின்மெண்ட். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் வந்து நான் முன்னாடியே வந்து சொல்லிடுறேன், இந்த வீடியோ கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து யார் யாரெல்லாம் பட்ஜெட் போட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஒரு மினிமம் பட்ஜெட்டில் பார்த்துட்டு இருக்காங்க, அதுக்காக இந்த வீடியோஸ்லாம் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நாங்கள் அப்படி தான் பட்ஜெட் போட்டு போகணும், ஆனால் நாங்கள் கொண்டு போனது ஒன்று, அங்கே செலவானது ஒன்று. அஃப்கோர்ஸ் வெளியில் போனாலே நம்ம நினைக்கிறத விட அதிகமாக தான் செலவாகும், ஆனால் நாங்கள் இது நினைக்கிறத விட கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. வண்டர்லா வந்து நிறைய இடத்துல இருக்குது, பெங்களூர், ஹைதராபாத், கொச்சி, அங்கெல்லாம் போனவங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கும். ஆனால் சென்னையில் மட்டுமே தீம் பார்க் போயிட்டு இருக்கவங்களுக்கு இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் எங்களுக்கும் இருந்துச்சு. ஏன்னா வண்டர்லா வந்து நாங்கள் வெளியில் எங்கேயும் போனதில்லை, சென்னையில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம். எங்களோட ஃபர்ஸ்ட் டிசப்பாயின்மெண்ட் வந்து இந்த லாக்கர் தான். இந்த லாக்கர் வந்து மற்ற தீம் பார்க்கில் வந்து டெபாசிட் வந்து ஒரு ரேட் இருக்கும், சார்ஜஸ் ஒரு ரேட் இருக்கும்.
டெபாசிட் வந்து அதிகமாக இருக்கும், சார்ஜஸ் வந்து கம்மியாக இருக்கும். பட் இங்கே அப்படியே வந்து ஆப்போசிட், டெபாசிட் வந்து வெறும் 50 ருபீஸ், ஆனால் சார்ஜஸ் வந்து 350 ருபீஸ். பேக்ஸ் எல்லாமே வந்து லாக்கரில் தான் வைக்கணுமா, ரைட்ஸ் கிட்டலாம் வந்து பேக்ஸ் வைக்க வந்து அலௌடு கிடையாது. ஸோ நீங்கள் குரூப்பாக போகிறீங்க, கார்லாம் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னா ஒரு 2-3 பேக்கில் உங்களோட எல்லா திங்ஸையும் கொண்டு வந்து வச்சுட்டு மற்றதெல்லாம் நீங்கள் வந்து கார்லேயே வச்சுட்டு வந்துடலாம். ஏன்னா அந்த ஒரு லாக்கரில் வந்து ஒரு 3 பேக்ஸ் அந்த மாதிரி தான் வந்து வைக்க முடியும். நீங்கள் பைக்கில் ஒரு பஸ்ஸில் வரீங்க அப்படின்னா லாக்கரில் வந்து பேக்ஸ்லாம் வச்சு தான் ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கோங்க. நாங்கள் கிட்டத்தட்ட 7 to 8 பேக்ஸ் கொண்டு வந்திருந்தோம். நாங்கள் ஆனால் ஒரே ஒரு லாக்கர் தான் வாங்கணும். ஒரு 2 பேர் வந்து இன்னும் உள்ளே வரல, அவங்க வந்து ஆன் த வேல இருந்தாங்க. ஸோ டக்குன்னு அவங்களுக்கு கால் பண்ணி உள்ளே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்னென்ன திங்ஸ்லாம் எடுத்துட்டு லாக்கரில் வைக்கிற மாதிரி எடுத்துட்டு மற்ற பேக்ஸ்லாம் வந்து காரில் வைக்க கொடுத்து அனுப்பி. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், கமிங் டு த ரைடு. ஃபர்ஸ்ட் ரைட் வந்து இந்த கைட் ஃப்ளையர், அதுக்கு தான் போயிருந்தோம். இந்த ரைட்ஸ் பற்றிலாம் சொல்லவே வேணாங்க. இதை சொல்லி கேட்கறத விட நீங்கள் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பார்க்கவே என்னமோ சின்ன சின்ன ரைடு மாதிரி தான் இருக்கும், ஆனால் அந்த ரைடே பயங்கரமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த கைட் ஃப்ளையர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஷிப் ரைடு போகணும். அது காமனாக எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரியே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம தாஞ்சோரா, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இன்வெர்டட் ரோலர் கோஸ்டர். ஸ்டார்டிங் போய் உட்காரும் போது லைட்டாக ஒரு பயம் இருக்கும், எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒன்ஸ் நீங்கள் அந்த ரைடை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் மோர் அப்படின்ட்டு கேட்பீங்க. நாங்கள் ஈவினிங்லாம் எல்லா ரைடும் முடிச்சுட்டா இன்னொரு டைம் வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அதுக்கு வந்து டைமே இல்லாமல் போயிடுச்சு. உண்மையாகவே இது அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் ஒரு 10 to 12 ரைட்ஸ் தான் போயிருந்தோம். ஒரு ரைடு முடிச்சுட்டு இது ரொம்ப பயங்கரமாக இருக்கே, ஒரு சாதாரணமாக ரைடு போகும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனால் நீங்கள் சாதாரணமாக எதுவுமே நினைக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு தான் எல்லா ரைட்ஸுமே இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ரைடுக்கும் ஒரு வீடியோ போடலான்னு நினச்சேன். ஃபுல்லாக அந்த ரைடு வந்து ஸ்டார்ட் டு எண்டு போடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நம்ம ஸ்டீவ் சாரோட ஃபோன் கேமரானால என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இப்போ தான் வந்து ஃபோன் ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த லென்ஸ் மட்டும் மாற்றணும், அதை வந்து மாற்றாமே வந்துட்டாங்க. ஸோ இந்த வீடியோ குவாலிட்டியே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த சிங்கிள் ரைட் ஏன் போடணும் அப்படின்னு நினச்சேன்னா பார்க்குறவங்களுக்கு அப்புறம் வரணும்னு பிளான் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் கேங்கில் யாருன்னா கண்டிப்பாக ஒரு ஆளாச்சு பயப்படுறவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்கள எல்லாருமே கண்டிப்பாக இழுத்துட்டு போயிடுங்க. ஏன்னா கண்டிப்பாக எல்லாருமே நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, யார் எந்த ரைடு எவ்வளோ வாட்டி வேணாலும் போகலாம். நம்ம கைக்கு டேக்லாம் அந்த மாதிரி எதுவும் தரமாட்டாங்க. வெறும் ஃபாஸ்ட் டேக் போகிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த கையில் டேக் தருவாங்க. இன்னொரு முக்கியமான ரைடை விட்டுட்டோம் பாருங்க, ஸ்பின் மில். இந்த ஸ்பின் மில் வந்து நீங்கள் யாருன்னா ஹைட்டை பார்த்து பயப்படுறீங்கன்னா ஹைட்டை பார்த்துட்டு மட்டும் நீங்கள் அதை எடை போட்டுறாதீங்க. லைக் தாஞ்சோரா மாதிரி தான், நீங்கள் அதுலேயுமே ஒரு வாட்டி போயிட்டீங்கன்னா இன்னொரு வாட்டி போகணும் அப்படின்ட்டு கேட்பீங்க. நான் ஸ்பின் மில் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தேன். எல்லா ரைட்ஸ்க்கும் நான் கண்டிப்பாக போயிடுவேன். அதே மாதிரி தான் இதுவும் நான் வீடியோஸில் பார்த்தேன். வந்து பார்க்குற அளவுக்கு அதில் வந்து ஒன்றுமே தெரியல. ஏன்னா அந்த ரைடு போகிறதுக்கு முன்னாடி தான் இருக்கும். உட்காந்துட்டதுக்கப்புறம் அங்கே மேலே போனதுக்கப்புறமா ஒன்றுமே தெரியல. வீடியோஸ்லாம் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன்னா அங்கே போயிட்டதுக்கப்புறமா ஐயோ நான் இதுக்கு வரல, ஹைட்டை பார்த்துட்டு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நானே சொல்லிட்டேன். இதெல்லாம் நாங்கள் வாட்டர் கேம்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அங்கே வந்து போனோம். என்னோட தங்கச்சி தைரியசாலி மேடம் வந்து அங்கே காலியாக இருக்கிறத பார்த்துட்டு கடகடன்னு ஓடுறாங்க. இந்த ரைடுக்கு கண்டிப்பாக நான் போயே ஆகணும்னு சொல்லிட்டு எனக்காச்சும் ஒரு தயக்கம் இருந்துச்சு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஸ்டீவும் என் தங்கச்சியும் ஃபர்ஸ்ட் போனாங்க. நான் போகலாமா வேணாமா ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருந்தேன். ஏன்னா எனக்கு போகணும் அப்படின்றது ஒன்று இருக்குது, ஆனால் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தயக்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆனால் அதை வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஐயோ இந்த ரைடை போய் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். சரி என்னடா ரைடு இது பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக உள்ளே போகிறப்ப அங்கே 2 பேர் தான் கரெக்டாக இருந்தாங்க. ஸ்டீவும் என் தங்கச்சியும் போயிட்டாங்க. சரி நம்ம இன்னொரு டைம் போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா திரும்பி அவங்க 2 பேரும் இழுத்துட்டு போனேன். மேலே போய் அங்கே நிற்க வச்சது தாங்க, ஒரு 2 நிமிஷம் அங்கேயே நிற்க வச்சுட்டாங்க. எப்போ எடுப்பாங்க ஒரு சவுண்டும் கேட்காதே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்புறம் இந்த மேவ்ரிக் ரைடு, அதுக்கப்புறம் அந்த இன்சானிட்டி, இது எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு ரைடு மட்டும் மிஸ் பண்ணிட்டாதீங்க. அது என்னன்னு சொன்னேன்னா அந்த வாட்டர் கோஸ்டர். அது இங்கே வந்து எனக்கு பேர் தெரியல. நாங்கள் அது கிட்டத்தட்ட 3 டைம்ஸ் போனோம். அதுவும் அந்த கீழே வந்துட்டு இந்த 2 சைடும் தண்ணி அந்த அடிக்கிறது அந்த வியூ இருக்கே, அது செம்மையாக இருந்துச்சு. அந்த டைமில் மட்டும் கண்ணை மூடிடாதீங்க, அந்த வியூ செம்மையாக இருக்குது. ட்ரை ரைட்ஸ் எல்லாமே சூப்பர் அமேசிங். நெக்ஸ்ட் கம்மிங் பேக் டு த வாட்டர் ரைட்ஸ். அகெயின் இங்கே ஒரு டிசப்பாயின்மெண்ட் எங்களுக்கு. வாட்டர் கேம்ஸ்க்கு வந்து வெறும் நைலான் கிளாத் மட்டும் தான் அலவுட். வேவ் பூல், வாட்டர் ரைட்ஸ், ரெயின் டான்ஸ் எல்லாத்துக்குமே நைலான் கிளாத் மட்டும் தான் அலவுட். அங்கே வந்து செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாங்க. நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நைலான் கிளாத் கொண்டு போயிடுங்க. ஏன்னா நீங்கள் அங்கேயே போய் டிஷர்ட் அப்புறம் ஷார்ட்ஸ் அதெல்லாமே வாங்கணும்னா ரொம்ப ரேட் அதிகம். ஒரு டிஷர்ட்டே 300 350, அப்புறம் அந்த காம்போ வந்து 400 அந்த மாதிரி. இந்த காம்போவில் வந்து டிஷர்ட் ஆர் ஷார்ட்ஸ் வரும், இல்லைனா டிஷர்ட் ஆர் பேண்ட் அந்த மாதிரி வரும். அந்த ரேட்ஸ்லாம் கேட்டதுக்கப்புறமா சரி நாங்கள் வாட்டர் ரைட்ஸ் போக வேண்டாம் அப்படின்னு நான் தங்கச்சியும் ஸ்டீவும் முடிவு பண்ணிட்டோம். ஆனால் கூட இருக்கிறவங்க வாங்க போகலாம், ஒரு நாள் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வாங்கிட்டு வாட்டர் கேம்ஸில் இறங்கிட்டோம். ஆனால் நல்ல வேலை வாட்டர் கேம்ஸ் வரலன்னா நாங்கள் ஏன் வரல அப்படின்னு ஃபீல் பண்ணியிருப்போம். ஃபர்ஸ்ட் அந்த வேவ் பூல் போனோம். அதுக்கப்புறம் அந்த டயர்லேருந்து மேலேருந்து கீழே வர மாதிரி 2 பேர் போவாங்கல்ல அந்த மாதிரி வெயிட்
வெயிட் கம்மியாக இருக்கிறவங்க முன்னாடி, வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறவங்க பின்னாடி, அந்த மாதிரி நான் வந்து ஒரு 2 ரைடில் முன்னாடி உட்காந்தேன். ஆனால் வாட்டர் ரைட்ஸ் சொல்லவே தேவையில்லைங்க. எனக்கு இப்போ நினைக்கும் போதே இன்னொரு வாட்டி எனக்கு போகணும் அப்படின்ட்டு தோணுது. ஆனால் அந்த ஒரு ரைடுக்கும் மேலேருந்து கீழே வந்துட்டு திரும்பியும் மேலே போகிறதுக்கு இருக்கே, அந்த குஷியில் என்னமோ அப்போ போயிட்டோம். ஆனால் அடுத்த நாளில் செம்ம கால்வலி, கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 டைம்ஸ் மேலே போயிட்டு இறங்கும். அது வந்து ஒரு 4-5 மாடி இருக்குது. வாட்டர் கேம்ஸ்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம், செம்ம வர்த்துன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கம்மிங் டு த அகெயின் இன்னொரு டிசப்பாயின்மெண்ட், ஃபுட்டோட காஸ்ட்டு கொஞ்சம் அதாவது இது வந்து நார்மல் ஆர்டினரி பீப்புளுக்கு கொஞ்சம் நான் வாட்டர் கேம்ஸ் முன்னாடி சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்குள்ளே போகணும். அங்கே வந்து ஒரு மீடியம் சைஸ், இப்போ நான் காமிக்கிறேன்ல அந்த அளவுக்கே இருக்கிற ஃபுட்ஸே வந்து 350, 400 அந்த மாதிரி. அதுவும் இந்த காம்போஸ் மட்டும்தான் அங்கே அவைலபிள். தனியாக செப்பரேட்டாக நூடுல்ஸு, ரைஸு, பிரியாணி அந்த மாதிரி கிடையாது. காம்போஸ் மட்டும்தான் அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குல்ல, பாவ் பஜ்ஜி, பாப்படி சாட், பானிபூரி, அது எல்லாமே 430க்கு மேலே தான். நாங்கள் இந்த ரேட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சரி ஸ்நாக்ஸ் மாதிரி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வெளியே போய் சாப்பிடலாம், பாவ் பஜ்ஜி அந்த மாதிரி சாப்பிடலாம், ஏன்னா பாவ் பஜ்ஜி வந்து 150 அந்த மாதிரி அப்படின்னு நினச்சி போய் கேட்டால் அதுவும் வந்து 430க்கு மேலே தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, வேறு வழியே இல்லை. எனக்கு வந்து செம பசி. அப்போ வேறு ஒரே ஒரு நூடுல்ஸ் வாங்கி நானும் என் தங்கச்சியும் ஸ்டீவ் கொஞ்சமாக சாப்பிட்டோம், ஷேர் பண்ணி அப்படியே வந்து சாப்பிட்டோம். ஸோ இதை வந்து சாப்பிட்டு அப்புறம் அப்படியே வாட்டர் கேம்ஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்து லாக்கரில் இருக்க திங்ஸ், எங்களோட பேக்ஸ் எல்லாமே எடுத்துட்டு அப்புறம் அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ இந்த தீம் பார்க்கில் சில மெயினான விஷயமும் சொல்லணும். சேஃப்டிஸ் எல்லாமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு ரைடுக்கு டைம் எடுத்தாலும் நல்லா செக் பண்ணிட்டதுக்கப்புறமா அந்த ரைடே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து மெயினான விஷயம், சில பேருக்கு வந்து அந்த சேஞ்சிங் ரூம்லாம் உள்ளே போகவே பிடிக்காது, வாஷ்ரூம்லாம் உள்ளே போகவே பிடிக்காது. ஆனால் இங்கே சேஞ்சிங் ரூம்லாம் அவ்வளோ க்ளீனாக சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. செப்பரேட் ரூம், நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. அது ஒரு அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. மேக்ஸிமம் எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் நான் கவர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ரிப் கண்டிப்பாக பிளான் பண்ணுவீங்க. இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் கொண்டு போவீங்க அப்படின்றதான் இந்த வீடியோ. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்தந்த விஷயத்தில் டிஸப்பாயின்மெண்ட்ஸ், அந்த லாக்கரு, அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸோட காஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஃபுட்டோட காஸ்ட்டு, இதெல்லாம் தான் கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட். மற்றபடி டிக்கெட் ப்ரைஸ், அப்புறம் சேஃப்டி, சேஞ்சிங் ரூம், வாஷ்ரூம், அங்கே இருக்கிற க்ளீன், அப்புறம் இந்த வாட்டர் ரைட்ஸு, ரைட்ஸு, அந்த அட்வென்ச்சர், த்ரில்லர் எல்லாமே ஓகே. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இதுதான் எங்களோட சென்னை வண்டர்லா எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் ஆல்ரெடி போயிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ரைட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா பாய்.